திருச்சிற்றம்பலம். அடியார்கிட்டே வணங்கிக்கிறேன். சிவபிரகாச சுவாமிகள் அருளிய 4 நான்மணி மாலை மூலம் முறையும் பார்க்க இருக்கிறோம். அதில் புத்தகத்தை பற்றியும் ஆசையை பற்றியும் சில வரிகள். சமயக்குறவர்களாகிய அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகியோர்களை புகழ்ந்து பாடியதே 4 நான்மணி மாலை என்பது. வெண்பா, கலித்துறை, விருத்தம், அகவல் என்னும் பாவல்கள் முறையே அமையுமாறு அந்தாதி தொடையுடன் 40 செயல்களை கொண்டு திகழ்வது நான்மணி மாலை. நான்மணி மாலைக்கு பாடலித்தலைவர் ஒருவரே அமைவார். பழனி நான்மணி மாலை, கோயில் நான்மணி மாலை, திருவாரூர் நான்மணி மாலை முதலானவை அவ்வாறு அமைந்தவையே. இந்த 4 நான்மணி மாலை மட்டும் நால்வரை பற்றி பாடப்பட்டுள்ளது. மற்ற நான்மணி மாலை கடவுளை பெறுவதற்காக பாடப்பட்டவை. இந்த மாலை அடியாரின் பெருமையிலும் அவர் பாடிய பாக்களின் சிறப்பையும் எடுத்து விளக்குவதாகும். இந்த நூலில் அமைந்துள்ள 40 வகையான பாடல்களின் சிறப்பையும் அதில் அடங்கியுள்ள சமயக்குறவர் 4 அருமை பெருமைகளையும் விளக்கி கூறுவது என்பது அவ்வளவு எளிதான செயல் என்று நூலினுள் புகுந்து சுவைப்போர்க்கே அப்பேரின்பம் கிட்டும் என்பது உறுதி. நூலில் புகுவீர், பக்தி சுவையில் திளைப்பீர் என வேண்டுகிறோம். இப்பொழுது நூலாசிரியர் வரலாறு. இந்த 4 நான்மணி மாலையை பாடியவர் சிவபிரகாசர். தொண்டைமண்டலத்தில் உள்ள காஞ்சி மாநகரில் வாழ்ந்த குமாரசாமி தேசிகர் என்பவருக்கு சிவபிரகாசர், வேலாயுதர், ஞானாம்பிகை, கருணைப்பிரகாசர் என்று 4 பிறந்தனர். இவர் ஒருவராகிய சிவபிரகாசர் தான் இந்நூலை இயற்றியவர். திருவண்ணாமலையில் வரம் வரும்போது சிவபிரகாசர் பாடிக்கொண்டு சென்ற பாடல்களை சோனசைல மாலை என்னும் நூலாகும். இவர் அங்கிருந்து மீண்டும் தன் தந்தை காலம் சென்ற பின் துறைமங்கலம் நகருக்கு சென்றார். அண்மையில் உள்ள துறைமங்கலம் நகருக்கு. அங்கு சிவபிரகாசர் அண்ணாமலை ரெட்டியார் என்னும் சிவனடியார் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர்களோட தங்கியே தங்கி தன்னுடைய வாழ்க்கை நடத்தும்படி வேண்டிக் கொண்டார். அவரது வேண்டுகோளுக்கு செயல்படுத்தி அங்கே தங்கி வாழலானார் சிவபிரகாசர். அதன் பிறகு 2 ஆண்டு காலத்திற்கு பிறகு திருநெல்வேலிக்கு சென்று விட்டார். அங்கு தர்மபுர ஆதீனத்தில் எழுந்துள்ள வெள்ளியம்பலவான தம்பிரான் சாமிகள் அவர்களை அடுத்து அவரிடம் சமய இலக்கியம், இலக்கணம் இல்லாமல் பயிற்சி பெற்றார். அங்கிருந்து மீண்டும் திருமணம் தங்கினார். இங்கு திருவெங்கை கோவை, திருவெங்கை கலம்பகம், திருவெங்கை உலா, திருவெங்கை அலங்காரம் என்ற நூலை பாடினார். பிறகு சிதம்பரம் வந்தார். ஒரு மடத்தை கட்டினார். அங்கு தங்கியிருந்த போது சிவபிரகாசர் விகாசம், தர்க்க பரிபாடை, சதமணி மாலை, 4 நான்மணி மாலை ஆகியவற்றை ஏற்றினார். பிறகு பிரபுதேவர் வரலாறாகிய பிரபுலிங்க லீலையை பாடி அருளினார். பின்னர் மயிலை ஞானாசிரியன் மீது பிள்ளைத்தமிழ், திருப்பள்ளி எழுச்சி, அதிசயப்பத்தி நூல்களை பாடினார். சில காலம் கழித்து விருத்தாச்சலம் ஆகிய பழமலை சென்று சேர்ந்தார். அங்கு வாழ்ந்தபோது பழமலை அந்தாதி, பிச்சாளர் நவமணி மாலை, கொச்ச கலிப்பா, பெரிய நாயகி அம்மை, நெடுங்கடி, நெடிலாசிரிய விருத்தம், பெரிய நாயகி அம்மை, கலித்துறை நூலை பாடினார். திருப்பதியம் பெற்ற திருத்தலங்கள் தோறும் சென்று வழிபட்டு வருங்காலத்தில் வீரமாமுனிவரை கண்டு அவரது கொள்கையை மறுத்து இயேசு மத நிராகரணம் என்னும் நூலை பாடினார். சிவபிரகாசர் பாடிய நன்மை வெண்பாக்கள் 40 அவர் தம் தம்பி கருணைப்பிரகாசர் அவர்களால் படியெடுக்கப்பட்டது. பிறகு நல்லாற்று மரத்துக்கு சென்றார். அங்கு வாழ்ந்தபோது சிவநாம மகிமை, இட்டலிங்க பெருமான் அபிடேக மாலை, நெடுங்கழி நெடில், குறுங்கழி நெடில், நிரஞ்சன மாலை, கைத்தல மாலை, சீகாலத்தி புராணத்தில் கண்ணப்பர் சர்க்கம், நக்கீர சர்க்கம் இவற்றை பாடினார். தமது 32ஆம் அகவையில் பரசிவலிங்கத்தில் கலந்தார். இதுதான் வரலாறு. இனி மீண்டும் சிவபிரகாச சுவாமி அருளிய 4 நான்மணி மாலை மூலம் முறையும் பார்க்கலாம். செந்தமிழ் திருநாட்டிலே தெய்வ திருவருளாய் தோன்றி தக்கார்க்கும் சைவநிலை பாலித்து சன்மார்க்கம் உடையவராக்கிய சைவ சமய குறவர்களின் அற்புத மகிமைகளை அனைவரும் உணர தெள்ளிய தமிழ்ச் செய்யுளில் செவ்விதில் திருட்டி துதிப்பான் தொடங்கிய இவ்வாசிரியர் சாக்கிரத்தே நிர்மல துரியாதத்தை புரியும் தமக்கு இடையொரு சிறிதும் எய்தாமை அறிந்தாராயினும் ஆண்டோர் ஆச்சாரம் பாதுகாத்தற் பொருட்டும் மாணாக்கருக்கு அறிவுத்தற் பொருட்டும் முதற்கண் இடையூறு நீக்குவதற்குரிய விநாயகரை வாழ்த்துவதாகிய மங்கள வாழ்த்து கூறுகிறார். வாழ்த்து. எப்போது அகத்து நினைவார்க்கு இடரில்லை கைப்போதகத்தின் கடல். இதன் பொருள், கைப்போதகத்தின் கடல்னா துதிக்கையுடைய யானைமுக கடவுளின் துணையாடிகளை அப்படின்னு அர்த்தம். எப்போதகத்துக்கும் நினைவார்க்கு இடரில்லைனா எந்த காலத்திலையும் இடைவிடாது தியானிப்பவர், எப்போது அகத்தும் நினைவார் தான் சொல்றாரு. அப்ப இடைவிடாது தியானிப்பவனுக்கு பிறவி துன்பமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, துதிக்கையுடைய யானைமுக கடவுளின் துணையாடிகளை எக்காலத்தின் உள்ளும் இடையராது நீ தியானிப்பாருக்கு பிறவி துன்பம் இல்லை. இப்ப பாடல் ஆரம்பிக்கிறது. 1 முதல் பாடல். பூவான் மலிமணி நீர் பொய்கை கரையினி அப்பாவான் மொழியான பாலுண்டு நாவான் மறித்தென் செவியமுதாய் வார்த்த பிரான் தண்டை வெறி தன் கமலமே வீடு. என்ன சொல்றாருன்னா, பூவான் மணிநீர் மலி பொய்கை கரையில்னா சீர்காழி திருப்பதியை தான் சொல்றாரு. செந்தாமரை மலர்களோடு முத்துக்களும் நீரும் செறிந்த அந்த பிரம்ம தீர்த்த கரையிலே அப்படின்னு சொல்றாரு. யாரு? பிராட்டியார் அருளியார்ல ஞானசம்பந்தருக்கு அந்த கரை தீர்த்த கரையில இயல்பாவால் மொழி ஞானப்பால் உண்டு. அப்படின்னா என்னன்னா, இயற்பாவால் துதிக்கப்படும் அந்த ஞானப்பாலை இனிது அருந்தி நாவால் மறித்து, அதை நாவால் தடுத்து என்ன செய்றாரு, அந்த பாலை வாயில வச்சு அதை தடுத்துனா நாவலை நிறுத்தி அதில் இங்கே நம்ம செவிக்கு அமுதாய் இயற்பாவால் வார்த்த பிரான், அதை இயல்பான பாமாலைகளால் வார்த்த பிரான் யாரு? ஞானசம்பந்த பெருமான். எங்களுடைய செவிய அமுதமாக இயற்பாவினால் ஒழுக்கிய ஆளுடைய பிள்ளையாருன்னு சொல்றார். அடுத்து கீழே தண்டை வெறி தன் கமலமே வீடுன்னு சொல்றாரு. அது என்னன்னா, அந்த தண்டையும் அந்த நறுமணமும், வெறினா மனம் நிறைந்தது, தண்டைனா ஒரு அணிதுக்கு தண்டை, அந்த தன்மை வாய்ந்த அந்த செந்தாமரை மலர் போன்ற திருவடிகளை தான் நம்மளுக்கு புகலிடம், அந்த திருவடிகளை எமக்கு புகலிடம் அப்படின்னு சொல்றார். அதாவது சீர்காழி திருப்பதியில செந்தாமரை மலர்களோடு முத்துக்களும் நீரும் செறிந்த அந்த பிரம்ம தீர்த்த கரையில பிராட்டியார் அருளிய, யார்? அம்மை அருளிய அந்த இயற்பாவால் துதிக்கப்படும் ஞானப்பாலம். அந்த ஞானப்பால் துதிக்கப்படும் ஞானப்பால் எதனால் துதிக்கப்படுகிறது? இயல்பான அந்த பாடலால் துதிக்கப்படுகின்ற அந்த பாலை இனிது அருந்தி நாவினாலே தடுத்து அதை நாவில நிறுத்தி எங்களுடைய செவி அமுதமாக இயற்பாவினால் ஒழுக்கிய அந்த பாலை எப்படி ஒழுக்கிறாரு? பாடலாக ஒழுக்குகிறாராம். அந்த ஆளுடைய பிள்ளையாரது தண்டையும்
நறுமணமும் தன்மையும் வாய்ந்த அந்த செந்தாமரை மலர் போன்ற திருவடிகள் தான் எமக்கு புகழம். இதுதான் முதல் பாடல். இரண்டாவது பாடல். வீட்டிற்கு வாயில் என் தொடை சாத்து சொல் வேந்த பொதுவாட்டிற்கு வல்லன் ஒருவருக்கு ஞான அமுது உதவி நாட்டிற்கு இல்லாத குடர்நோய் எனக்கு முன் நல்கினும் என் பாட்டிற்கு நீயும் அவனும் ஒப்பீர் எப்படி இருமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது வீட்டுக்கு வாயில் என்னது? அந்த தொடை சாத்து சொல், அது சொல்றது. அந்த வேந்த சொல் தொடை சாத்து சொல் வேந்த அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வீட்டுக்கு வாயில் இன்னும் தொடை சாத்து சொல் வேந்த அப்படின்னு அந்த பாட்டில் வருது. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, முத்தி அடைவதற்கு, வீடுனா என்ன? முத்தி வீடு அடைவதற்கு ஏது என்ன அதுக்கு காரணமாக உள்ளது அப்படின்னு உயர்த்தி மொழியப்படுகின்ற தேவாரங்கள். அந்த தேவாரங்களை சிவபிரானுக்கு அணிந்த திருநாவுக்கரசு தேவரைன்னு கூப்பிடுறாரு. அப்போ வீட்டிற்கு வாயில் இன்னும் தொடை சாத்தும் சொல்வேந்தார் அப்படின்னு சொல்றாரு அவர். அந்த பொது ஆட்டிற்கு வல்லவன் அப்படின்னா பொதுவில் நடனம் புரியுதுல வல்ல பெருமான் யாரு? நம்ம பெருமான் சிவபெருமானை சொல்றார். அவருக்கு அந்த ஒருவருக்கு, அது நாட்டிற்கு இல்லாத அந்த ஞான அமுது உதவி அப்படின்னு போடுறாரு. அதுனா ஆளுடைய பிள்ளையாருக்கு அவனி இல்லாததோர் அந்த அரிய ஞான பழை அளித்து உனக்கு நாட்டிற்கே இல்லாத குடர் நோயை முன்னால் நல்கினார். உனக்கு கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? ஞான சமுதருக்கு பால் கொடுத்தாரு, ஞான அமுது உதவினாரு. இந்த உலகத்துல இல்லாத அந்த அரிய ஞான பாலை அவருக்கு கொடுத்தாரு. உனக்கு யாருக்கு? திருநாவுக்கரசருக்குன்னு சொல்றாரு. எனக்கு நாட்டிற்கு இல்லாத குடர்நோய் முன் நல்கினும், உனக்கு உலகத்துல இல்லாத அந்த கொடிய குடநோயை முதல்ல கொடுத்தாலும் பாட்டிற்கு நீயும் அவனும் எப்படியும் ஒப்பீர் அப்படின்னா திருப்பாடலில் தேவரீரும், அதாவது திருநாவுக்கரசரும் அவரும் யார்? ஞான சம்பந்தரும் எந்த விதத்திலையும் இணையாவார்கள், இணையாவீராகளின் என் அப்படின்னு கேட்கறாரு. இங்கனம் இந்தமையால் குறைவு யாது? இந்த மாதிரி உனக்கு வந்து குடநோய் கொடுத்ததுனால என்ன ஆச்சு? இந்தமையால குறைவு என்ன குறைவு ஏற்பட்டது அப்படின்னு கேள்வியா கேட்கிறார் அந்த பாட்டில். அதாவது முத்தி அடைவதற்கு ஏது அப்படின்னு உயர்த்தி சொல்லி கொள்ள அப்படிங்கிற அந்த தேவாரங்களை இந்த சிவபிரானுக்கு அணிந்த திருநாவுக்கரசு தேவரே பொதுனா சபையில மன்றத்தில் நடன புரிதல் வல்ல பெருமான் என்ன செஞ்சாரு? ஆளுடைய பிள்ளையாருக்கு அவனியில் இல்லாததோர் அரிய ஞான பழை அளித்தும் உமக்கு உலகில் இல்லாததொரு கொடிய குடநோயை முற்கொடுப்பினும் கொடுத்தாலும் அந்த திருப்பாடல் மூலமா தேவரீரும் அவரும் எந்த விதத்திலையும் இணையாவீர். அதனால எனக்கு இந்த ஏதாவது குறைவு ஏற்பட்டுச்சா? இப்படி கொடுத்ததுனால ஒரு குறைவும் இல்லை அப்படின்னு சொல்றார். அடுத்த பாடல் 3. படியிலா நின் பாட்டில் ஆரூர நனிவிருப்பன் பரமன் என்ப தடியனேன் அறிந்தனன் வான் தொடும் ஈசன் இணை தடுத்து ஆட்கொண்டு மன்றி தொடியுலாம் என் கைமட மாதர் பான் இனக்காக தூது சென்று மிடியிலா மனைகள் தோறும் இறந்திட்டு உழன்றமையால் விளங்குமாறே. இதில் சொன்னா ஆரூர அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பி ஆரூர் வள்ளலே அப்படின்னு அழைக்கிறார். அதை வந்து முன்னால் எடுத்து வச்சு பொருள் கொள்ளும். இப்போ வான் தொடும் ஈசனினை தடுத்து ஆட்கொண்டும், அதாவது தேவரும் இறங்குகின்ற அந்த சிவபெருமான் தேவருடைய திருமணம் செய்யாதபடி தடுத்து அடிமை கொண்டு உன்னை ஆட்கொண்டாரல்லவா உழன்றவையாலும் அப்படின்னு சொல்றாரு. அன்றி தொடிவுலாம் மென்கை மடமாதற்பால் நினைக்காக தூது சென்றோம். அது இல்லாம என்ன திருமணம் செய்யும்போது தடுத்து ஆட்கொண்டாரு. அது இல்லாம மலைகள் சஞ்சரிக்கின்ற மெல்லிய கரங்களை மடைமையும் உடைய அந்த பறவை நாச்சியாரையும் சங்கிலி நாச்சியாரையும் பரிந்து அவங்களுக்கு உடன்படுவதற்காக தேவரின் பொருட்டு, அதாவது தேவரின்னு சொல்றது யார் சொல்றாருன்னா நான் நம்பி அவர் சொல்றாரு, பொருட்டு தூது நடந்து அவருக்காக கஷ்டப்பட்டதும் மிடியிலா மனைகள் தோறும் இறந்து இட்டு உழன்றமையாடும். மிடினா வறுமை இல்லாத அந்த வீடுகள் தோறும் என்ன செய்யார்? அன்னம் ஏற்று இவருக்கு அமுதளித்தார். யாருக்கு? ஆரூரருக்கு அமுதளித்து உழன்றார். யார்? பெருமான் தான். நின் படியிலா பாட்டில் பரமன் நனிவிருப்பன், அதாவது தேவரி, அதாவது யார்? நம்பி அவர் அருள்கின்ற நிகரற்ற அந்த திருப்பாட்டில் அந்த பெருமான் என்ன செய்யறாரு? அதிக நேசமுடையவர். அதனாலதான் என்ன செய்யறாரு? அவருக்காக வறுமையில்லாத வீடுகள் தோறும் அன்னமேற்று அமுதளித்து உழன்றார் அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டில். திருப்பாட்டில் அந்த பெருமான் அதிகம் சொல்லுவார், அடியேன் விளங்குமாறு அறிந்தனன், நான் வந்து எனக்கு விளங்குறபடி நான் ஆய்ந்து அறிந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த உரை என்னன்னா, நம்பி ஆரூர் வள்ளலே தேவரும் இறைஞ்சும் அந்த சிவபெருமான் தேவரை திருமணம் செய்யாதபடி தடுத்து அடிமை கொண்டு உழன்றமையாலும் அதன்றையும் வலையில் சஞ்சரிக்கின்ற இந்த மெல்லிய கரங்களையும் மடமையும் உடைய பறவை நாச்சியாரும் சங்கிலி நாச்சியாரும் பரிந்து உடன்படுவதற்காக இந்த தேவரீர் போட்டு தூது நடந்து உழன்றமையாலும் வறுமை இல்லாத வீடுகள் தோறும் அன்னமேற்று அமுதளித்து உழன்றமையாலும் தேவரீர் அருளும் அந்த நிகரற்ற திருப்பாட்டில அந்த பெருமான் அதிக நேசமுடையவர் என்பதை அடியேன் விளங்கும்படி ஆய்ந்து அறிந்தேன் என்று கூறுகிறார். அடுத்த பாடல் நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.